அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. எந்த ராசிக்காரங்களுக்கு திடீர் ஜாக்பாட் கிடைக்க போகுது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தில் சூரியன் செவ்வாயுடன் பாதி நாட்களும் சனியோடு பாதி நாட்களும் பயணம் செய்வார். மகரத்திலும் கும்பத்திலும் புது கூட்டணி உருவாகுது. கிரகங்களின் புது கூட்டணியால் கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் பெயர்ச்சி பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பிரியுது, புது கூட்டணி உருவாகுது. மகர ராசியில் உள்ள சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில் உள்ள புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில் உள்ள சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாயுடன் சூரியன் பயணம் செய்கிறார். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 13ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனியுடன் சூரியன் பயணம் செய்ய இருக்கிறனால எதிரிகள் பிரச்சனைக்கு முடிவு போகிறோம். தொழில் போட்டிகளை எளிதில் சமாளிக்க போகிறீங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள்லாம் தேடி வரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் எப்படியாவது வெற்றி பெறுவீங்க. தொழிலில் பெரிய தொகைகளில் போடாமல் இருக்கிறது தான் உத்தமம். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். பணவரவுகள் சிறப்பாக இருக்கிறனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. அசையா சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தர வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டால் மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கேற்ற உயர்வுகள் கிடைக்கும். சிலரின் வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் இந்த கன்னிராசியில் பிப்ரவரி மாதத்தை பற்றி பார்க்கும்போது அடுத்தது கிரகநிலையை பற்றி பார்க்க போகிறோம். ராசியில் கேது, சந்திரன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு என கிரகநிலையில் இருக்கின்றன. அடுத்தது கிரக மாற்றம் 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 13/2/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் காணும் திறமையுடைய கன்னிராசி அன்பர்கள், இந்த மாதம் பல வகையிலும் நன்மை உண்டாகும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். பணவரத்து அதிகரிக்கும். தெளிவான முடிவெடுக்கிறது மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். தொழிலில் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களினால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியருடன் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். வரவேண்டிய பணம் சேரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து போகணும், அதான் உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளுடன் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கௌரவம் உயரும். மற்றவங்கள்ட்ட நன்மதிப்பு உண்டாகும். கலைத்துறையினருக்கு விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து போவது நன்மை தரும். மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். வாழ்வில் முன்னேற்றம் காண்பீங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது அவசியமாகுது.
காரிய அனுகூலம் உண்டாகும். காரிய தடை தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காண்பீங்க. மற்றவங்கள்ட்ட இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்க போகுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நேரம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சியால் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அஸ்தம். இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம், சேமிப்பு அடையலாம். உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சித்திரை 1, 2 பாதங்கள். இதை பற்றி தான். இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கன்னிராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். முருகனை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க. சந்திராசிரம தினங்கள் 15, 16. அதிர்ஷ்டமான தினங்கள் 8, 9, 10. இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிப்ரவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.